Namo Himalaya. The 3D and 5D split. It's happening again. March 21st அப்படின்னு சொல்லும் போது March 20th இருந்தே அது நடந்துருச்சு. The transition shift நடந்துட்டே இருக்கு. ரொம்ப 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 முக்கியமான நாள். இதை ஆப்போசிட் ஃபோர்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களை லோ டவுன் பண்ணுறதுக்கு எந்த விதத்துலையாவது அந்த பால் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணி கண்டிப்பாக இந்த 3Dலேருந்து 5D ஸ்பிளிட்குள்ளே போயிருங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் இப்படி தான் ஆப்ரேட் ஆகும். தே நீட் பீப்புள் டு கெட் ஆப்ரேட்டட் இல்லையா? தே நீட் பீப்புள். ஸோ அவங்க அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் யூ பிகம் த சேஞ்ச். நீங்கள் அந்த சேஞ்சாக இருக்கணும். செட் யுவர் பவுண்ட்ரிஸ் தெரியணும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பூர்த்தி பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதையே பிடிச்சிட்டு அதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி போய் மூழ்காதீங்க. இங்கே யாரு கூடயும் வரவே மாட்டாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கணும். எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் தேர் ஓன் மிஷன். எல்லாருமே ஒரு பர்பஸ், எல்லாருமே ஒரு மிஷனுக்காக வந்திருக்கலாம். பட் வி ஆல் கோ-கிரியேட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது என்னோடதுன்னு நினச்சிட்டு நீங்கள் முன்னாடி போகாதீங்க. உங்களோடதுன்னு நினச்சிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு வேற விதமான பாடங்கள் எடுக்கப்படும், உங்களுக்கு வேற விதமான பாடங்கள் எடுக்கப்படும். உங்கள் மூலியமாக அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்னா என்ன அப்படின்றது தெரியறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே அது அவங்களோட சாய்ஸ். அந்த லெசன் அவங்க லேர்ன் பண்ணணுமா, இல்லை லேர்ன் பண்ண வேணாமா, இல்லை வேற எங்கேயாவது லேர்ன் பண்ணிக்கணுமான்னு. ஸோ நீங்கள் அடுத்தவங்கள போய் புரிய வைக்கிறத விட்டுட்டு இங்கே என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன சுற்றி நடக்குது, எதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் நம்மளுக்கு முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. பூமி, மதர் எர்த் அவங்களே கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்படலாம். என்ன இதுதான் கலியுகாவோட என் டைம்ஸா அப்படின்றது எல்லாமே சொல்லப்படுறது இருக்குன்னா இனிமே அப்படிதான் ஃபுல்லாக அந்த ஷிஃப்ட் ஓரளவுக்கு முடிய போகிற நேரம் இது. ஸோ என்ன ஒரு பால் வந்தாலும் டோன்ட் ஸ்டிக் ஆன் தட். அதுலேயே அப்படியே நின்றுட்டே இருக்காதுங்க. இதெல்லாம் ஒரு விதமான ஒரு டெஸ்ட், இதெல்லாம் ஒரு விதமான பால், எல்லாமே கீழே நோக்கி உங்களை போக வைக்கிறதுக்கு. இது பிஸ்னஸ்லையும் நடக்கலாம், எங்கே வேணாலும் இது நடக்கலாம். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அதில் என்ன உங்களால் ஒரு அன்கண்டிஷனல் லவ் யாருக்காவது கொடுக்க முடிஞ்சால் அதை கொடுங்க. அதை விட்டுட்டு வெறும் மணி ஓரியன்டாகவே வரக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா பணம் வேணால் வரலாம், தவிர அகெயின் நீங்கள் தேர்ட் கான்ஷியஸ்னஸ் அந்த தேர்ட் டிமென்ஷனுக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களால் 5th டிமென்ஷனில் போக முடியாது. ஏன் போக முடியாது? மறுபடியும் சொல்கிறோம். 5th டிமென்ஷன் அப்படின்னாவே அங்கே ஓன்லி அன்கண்டிஷனல் லவ். இது எந்து, இது உண்டு, இது இருந்தால் தான் நான் ஒன்று மதிப்பேன், இல்லை இது இருந்தால் தான் இங்கே இருக்க முடியும். கிடையவே கிடையாது. அங்கே ஒரே ஒரு குவாலிட்டி, கம்பேஷனேட். அந்த குவாலிட்டி அதுதான் காட்ஸ் குவாலிட்டி. அந்த கருணை, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்பு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அன்பு இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாசம். இது ஏன் நான் அந்த பாடத்தில் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன்னா, இந்த ஸ்பிளிட் இது நிஜமாவே இங்கே நடக்குது. ஈவன் இன் யுவர் ஃபேமிலி, ஈவன் இன் யுவர் டீம், ஈவன் இன் யுவர் காலேஜ், எங்கே வேணாலும் இது நடக்குது. இதுக்காக சிறப்பாக அவங்க ஒரு லேபிள் போட்டுட்டு நான் தான் அந்த ஸ்பிளிட்டுக்கு அகேன்ஸ்டாக வரேன்னு சொல்லி அந்த ஃபோர்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. ரொம்ப ரொம்ப கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் இருக்க வேண்டிய தருணம் இது. சும்மா ஏதோ நான் எழுந்திரிச்சேன், ஏதோ March 20th சரி, March 21st சரி, மிக 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 முக்கியமான நாள். டேக் த சேஞ்ச். என்ன சேஞ்ச்? தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் இறங்க தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் நீங்கள் யார் அப்படின்ற கேள்வியை கேட்குறதும் இல்லை. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் பல பேருக்கு சத்சங் போகிறாங்க வராங்க. பட் அப்போ எல்லாருமே அந்த கான்ஷியஸ்னஸில் ஷிஃப்ட் ஆகிட்டா ஓரளவுக்காவது ப்ராப்ளம்ஸ் கம்மி ஆகும். அது அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஆனால் எதுவுமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? சத்சங் போயும் என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் இது ஆல்ரெடியே கேட்டிருக்கலாம், சில பேர் புதுசாக கேட்டிருக்கலாம். பட் கேட்டுகிட்டே இருக்கிற நபர்கள் நீங்கள் என்ன சேஞ்ச் எடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் லைஃப்பில்? ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆயிருக்கா? ப்ரெசண்ட்டில் இருங்கன்னு சொல்கிறோம், ப்ரெசண்ட்லேயும் இருக்கிறது இல்லை. காரணங்கள் சொல்கிறீங்க தவிர எந்த விதமான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்றது தெரியல. காரணங்கள் டிஃப்ரெண்ட்டாக காரணம் வரும் தவிர நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி எடுக்கிறீங்களா? என்னைக்காவது மிஞ்சி போனால் 2 3 அதுக்கு மேலே அவ்வளோதான். அதுக்கப்புறம் உட்காந்துடுறீங்க, எந்த மாற்றமும் தெரியல என் லைஃப்பில் அப்படின்னு. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? End of the day, it is your choice. This planet works like that. இதெல்லாம் எனக்கு புரியுது. கர்மா, everything is understandable. But what you are doing in this life, but அப்படின்றது நீங்கள் தான் அதை ஹோல்டு பண்ணுறீங்க. யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் பிளேயிங் தட் கேம். ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர் அப்படின்றத யூ ஷுட் ஷோ. ஸோ திஸ் March 20th, March 21st தயவு செஞ்சு எவ்வளோ களவு உங்கள் ஃப்ரீக்வன்சியை அலைன் பண்ணுறீங்களோ, ஸ்டே இன் த காம் மோட். கொஞ்சம் தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு காம் ஸ்டேட்டில் இருங்க. நல்ல பாட்டை இன்னைக்காவது நல்ல பாட்டை கேளுங்க. தேவையில்லாத பார்க்காதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் அவாய்ட் பண்ணுங்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நியூஸ் மீடியா உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தே ஹாவ் செவரல் ப்ரோக்ராம்ஸ். அங்கே வந்து வார் பிடிச்சிட்டு போதான், இங்கே இப்படி ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி பல டிஸ்ட்ராக்ஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அது எப்படிங்க இந்த டைமில் மட்டும் கரெக்டாக அந்த 2 நாளில் வந்து உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் அவைலபிலிட்டியில் வந்து நிற்கிது? ஸோ திங்க், இது எல்லாமே வந்து we are all interconnected, everything is connected. உங்களுக்கு என்னமோ நினைக்கிறீங்க எங்கேயோ நடக்கிறத பற்றி எனக்கு என்ன கவலைன்னு. அதை ஒரு 10,000 பேர் போய் பார்க்குறாங்களா இல்லையா? மினிமம். அது ஏதாவது ஒரு நியூஸ் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இப்போ தான் வரும். ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான்டு. எதுக்கு ப்ரீ பிளான்டு? எதுக்குங்க ப்ரீ பிளான்டு? உங்களை இங்கேயே தங்க வைக்கணுமன்றதுக்காக மட்டுமே எவ்ரிதிங் இஸ் ப்ரீ பிளான். ஸோ இந்த 5th dimension போகிறதுக்கு உண்டான அந்த அசெண்டிங் அந்த பாதையில் இது மிக மிக முக்கியமான நாள். ஒரு எண்ட் ஆஃப் த சைக்கிள்னு கூட சொல்லலாம். இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இந்த டைமில் நம்மளாம் உயிரோடு இருக்கிறது மாபெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒன்றுமே நினைக்கலாம், சே இதை ஒரு சாபக்கேடு இந்த டைமில் போயிருக்கோமேனு. நாட் அட் ஆல். நம்மளோட சோல், நம்மளோட ஸ்பிரிட் லெவலில் நீங்கள் சும்மா ஹியூமன் பீயிங்ஸ் லெவலில் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பிரிட் லெவலில் இருந்து யோசிக்கும் போது அதுக்கு நல்லாவே தெரியும், யூ கேன் டூ எனிதிங், யூ கேன் அச்சீவ் எனிதிங். அதுக்கு தெரியும் இந்த டைமில் இருந்தால் தான் உங்களால் அடுத்த லெவல் போக முடியும். பட் பரவாயில்ல, மறந்துட்டீங்க, இதில் மூழ்கிட்டீங்க. இட்ஸ் ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கமிட்மெண்ட், கொடுத்த கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள், வேணாம்னு சொல்லலாம். பட் அங்கேயே நிற்காதுங்க. டூ சம்திங் டிஃப்ரெண்ட். மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த டைம்லையாவது கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours எல்லாம் உட்காந்து பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கே உங்களோட ஆரா, உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சின்ன விளக்கில் ஒரு நல்லெண்ணெய், இல்லைன்னா செக்கில் ஆடின நல்லெண்ணெய், இல்லைன்னா பியூர் கீ சின்ன விளக்காக ஏற்றி கூட தயவு செஞ்சு உட்காந்து தியானம் பண்ணுங்கள். முதல்ல அந்த ஃப்ளேமை பார்க்கணும். அந்த ஜோதியை பார்த்துட்டு அப்படியே மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். அந்த புருவ மத்தியிலேருந்து அந்த ஜோதி வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி, ஓரளவுக்கு பெருசாக தெரில, ஒன்றுமே தெரிலன்னு சொன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு டாட்டாவாவது தெரியுதா அப்படின்றத இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே விஷுவலைசேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுவும் ஒர்க் ஆகலன்னா ப்ளீஸ் இப்போவே போய் சன் கிட்ட போங்க. சன்னை வந்து ஒரு 10 seconds வந்து பார்த்துட்டே இருங்க. பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறீங்க. திருப்பியும் அதை அங்கே வருதா அப்படின்றத பாருங்கள். அது நேச்சுரலாகவே வரும். சனுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ மறுபடியும் கண் ஓப்பன் பண்ணி ஒரு 5 to 10 seconds கூட, ஏன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இனிஷியலாக இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருந்துச்சுன்னா ஓகே, ப்ராக்டிஸ் இல்லாத நபர்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் 5 to 10 seconds பார்த்துட்டு கண்ணை மூடுங்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணிடாதீங்க. பண்ணாலும் எந்த தப்பும் இல்லை. பட் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் அவுட் ஆகிறதுக்கு, எனர்ஜி வந்து ட்ரெயின் அவுட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ வீட்டுக்குள்ளேயோ இல்லை எங்கேயோ அங்கே போய் பண்ணுங்கள். ஷேட் ஆனால் ஏரியாவில் போய் பண்ணுங்கள். இன்றைக்கும் நாளைக்கும் இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் இன் யுவர் லைஃப். நோ மேட்டர் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்கெடியூல் தெரியுமா, இது என்ன டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு இந்த 2 நாளாவது ரொம்ப ரொம்ப கவனமாக போய் செலுத்துங்க. உங்களுக்கு தெரியாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் உங்களோட சோல் லெவலில் கொண்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு. தேவையில்லாத அவாய்ட் பண்ணுங்கள், தேவை உள்ளதை இது பண்ணுங்கள், தேவை உள்ளதை சாப்பிடுங்க. எவ்ரிதிங் இல்லையா, நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், தேவை உள்ளதையும் சாப்பிடுங்க. தேவையில்லாதாவது சிந்திக்காதீங்க. எவ்வளோ களவு உங்களால் ப்ரெசன்ட் மோடில் இருக்குதுன்னு இன்றைக்காவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு தாட் ஒன்று வருதுன்னா சிம்பிள். அது வந்து இப்போ ஏதோ ஒன்று சொல்லுது, ஏய் நீ இதை பாரு அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு பார்க்கணும்? சும்மா விடுங்க. ஒரு வேளை திருப்பி அது வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அது நான் எதுக்கு பார்க்கணும், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த தாட்டில் நீங்கள் அட்ரஸ் பண்ணி ஆன்சர் பண்ணினா it will pass away. இது ஒரு தாட்டோட மேனிப்புலேஷனே இப்படி தான். யூ கேன் மேனிப்புலேட் யுவர் தாட்ஸ். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட தாட் பேட்டர்ன் எப்படி வருது அப்படின்றத நீங்கள் நின்று பார்க்கணும். ஓடிட்டே இருக்காதீங்க. இஃப் யூ ஹாவ் ஆக்சஸ் டு த ஓஷன் சைடு, உங்களால் வந்து கடல் பக்கம் போக முடியுதுன்னா, நல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா க்ரௌடுக்குள்ளே போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அகெயின் ஃபார் பிகினர்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு மெடிடேட் பண்ணுறவங்க எங்கே வேணாலும் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ ஆர் பிகினர், கொஞ்சம் க்ரௌட் வந்து கம்மியாக இருக்கிற ஏரியாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். அண்ட் தயவு செஞ்சு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த டைமில் நான் வந்து உயிரோடு இருக்கேன் அப்படின்றதுக்காகவாது நன்றி சொல்லுங்கள். வி ஷுட் பி கிரேட்ஃபுல் இந்த டைமில் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு. ஸோ கமிங் பேக் 2025 இஸ் த 5 பாயிண்ட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த 2 நாள் இதையாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களோட சோல் லெவல் எங்கேயோ போயிடும். அண்ட் அதுதாங்க நீங்கள் பண்ண இந்த வேலையே அதுதான். இந்த வேலை கிடையாது. இந்த 2 நாள் நீங்கள் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறது தான் நான், அது டார்கெட் இல்லை. உங்களோட சோல் அடுத்த லெவலுக்கு போகிறது தான் இங்கே டார்கெட். அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன், கருணை கண்டிப்பாக இருக்கணும். அதெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலாவது யாருக்காவது வாங்கி கொடுங்க. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ், ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் கண்டிப்பாக இருக்கணும். எல்லாமே வந்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம்னா, அந்த 2 நாள் மிக 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 முக்கியமான ஒரு நாள். 2 நாள் தவற விடவே கூடாது. லைக் தி எக்லிப்ஸ், லைக் த ஃபுல் மூன் போர்ட்டல், லைக் த நியூ மூன் போர்ட்டல், லைக் த ட்ரான்சிஷன், எல்லாமே அது மாதிரி இந்த மார்ச் 2021 the longest day of the year மறந்துடவே கூடாது. ஸோ நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரவண்டர் அண்ட் நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இது எவ்வளோக்களவு உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதோ, லீவ் எவ்ரி திங். என்ன வேணாலும் நடந்துட்டு இருக்கும். இது என்ன அவ்வளோ பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு, எனக்கு இவ்வளோ பெரிய மீட்டிங் இன்னைக்கு இருக்குது, நான் இங்கே ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே சரியில்லை, ஐ ஃபீல் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்டை சொல்கிறத விட்டுட்டு ஒரு கையளவு ஒரு உப்புக்கல்லை எடுத்து போட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காருங்க. எவ்ரி திங் இஸ் சால்வ்ட். நீங்கள் முதல்ல இந்த பாஸ்ட்டை ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணுங்கள். ப்ரெசென்ட்டில் வந்து உட்காருங்க. எல்லா பிரச்சனைக்கும் சால்வ் ஆகும். லோவாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஹை, அடுத்த லெவலுக்கு அடுத்த அந்த ஃப்ரீக்வன்சி, நல்ல ஃப்ரீக்வன்சியில் ஹை வைப்ரேஷன் ஸ்டேட் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். யூ கேன் டூ தேட். இட் இஸ் யுவர் சாய்ஸ். நான் ஸ்டக்காகி நினைப்பேன் அப்படின்றதும் உங்கள் சாய்ஸ். நான் கரெக்டாக நிற்பேன்றதும் உங்கள் சாய்ஸ். சரி, யூ ஆல் லவ் அண்ட் லைட். தயவுசெய்து இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள். நமோ ஹிமாலயா.